ஆல்ப்ஸ் மலையில் இருக்கிற ஒரு பனி குகையை பார்க்குறதுக்கு நாங்கள் குடும்பமாக கிளம்பியாச்சு. ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் ஒரு ஃபேமிலிக்கு பர்த்டே. ஸோ அவங்க ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இந்த பனி குகைக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஷாமோனி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஃப்ரான்ஸில். அந்த இடத்துக்கு போகணும். அப்புறம் இந்த பனி குகை இந்த ஏரியாவெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக முடியும். இப்போ நாங்கள் அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு தான் போகிறோம். எங்கள் பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது பாருங்கள். ஸோ எங்கள் வண்டியை தனியாக நிப்பாட்டி போட்டாங்க. நின்றுட்டுருக்க டைமில் நாங்கள் கொண்டு போன எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இதுதான், இந்த மலைக்கு அடியில் தான் ஒரு பெரிய பனி குகை இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போனோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கேபிள் கார் இருக்கும். அந்த கேபிள் இப்போ நாங்கள் மலைக்கு மேலே இருக்கோம். அது உங்களுக்கு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது பாருங்களேன். இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக வின்டர் டைமில் பனி இருக்கும். இப்போ சம்மருன்றதுனால இப்போ நம்ம அங்கே ஒரு தனியாக ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே மட்டும் போக போகிறோம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற பனியெல்லாம் வத்திருச்சு. இந்த இடத்துக்கு பேர் மிர்து கிளாஸ். அப்படின்னா கடல் மாதிரி இருக்கிற ஒரு, என்ன சொல்கிறது, கடல் மாதிரி இருக்கிற பனி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பனிக்கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் வின்டரில். இந்த இடத்துக்கு நீங்கள் நான் சொன்னேன்ல, கேபிள் காரில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வின்டரில் வர முடியாது. இந்த பனி குகையை வின்டரில் பார்க்க முடியாது. நம்ம ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஆனால் ஜூலைலேருந்து லேட் செப்டம்பர் வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். இப்போ மலையிலேருந்து முழுசாக நம்ம கீழே இறங்குவோம். கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் கூட நம்ம தனியாக நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியாக கீழே இறங்கி போகணும். லைட்டாக சொல்லணுன்னா டங்குவார் அந்து போச்சு எனக்கெலாம். பாப்பாவை வேறு தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன் நான். ஏன்னா அவ்வளோ பெரிய மலையிலேருந்து இவ்வளோ தூரம் இறக்கி விட்டதுக்கப்புறமும் கூட ரொம்ப இறங்க வேண்டியிருந்தது. ஆனால் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி போய் அதை பார்க்குறது அவ்வளோ ஒர்த்து. இது இவ்வளோ வெயில்லையும் கூட இந்த பனிக்குகை எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ளே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பயங்கர சில் கூட உள்ள. இது அந்த குகை வெளியிலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வழியாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி எங்களை ஃபோட்டோ எடுங்கடான்னு சொல்லிட்டு குடும்ப சகிதமாக அப்படி இப்படி அப்படின்ட்டு போஸ்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே நடக்க போயிட்டோம். நாங்கள் ரொம்ப வழுக்குச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியிருந்தது. இது பனியில் உள்ள ஒரு வீடு. அப்படியே எந்த ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வைக்காமல் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே இருந்துச்சு. அடுத்து பனியிலேயே நிறைய டேபிள் அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பனி எத்தனை வருஷமாக பார்த்திங்கன்னா, இதெல்லாம் 400 வருஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். 400 வருஷம், 300 வருஷம், 200 வருஷம் உள்ள இது இன்னும் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கிறத, உருகாமல் இருந்ததை நாங்கள் நிறைய இதில் பார்த்தோம். அப்புறம் உள்ளேயே பனி குகைக்குள்ளேயே இக்லூலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இக்லூக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கோம். லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி அங்கங்கன்னு ஒழுகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற இடத்துலலாம் இப்படி 3 பேர் கையை பிடிச்சிட்டு போகிறோமே, அது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் விழுந்துடக்கூடாதுன்னு இவங்க 2 பேரையும் ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். ஆமாம், இது இன்னொரு வீடு மாதிரி உள்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் லைட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே அந்த இது விரிச்சும் கூட ப்ளூ கலரில் ஏதோ விரிச்சிருக்காங்க ஷீட் மாதிரி. அப்பவும் கூட விழுற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பெட்டு மாதிரி ஒரு பனியிலே நிறைய ஷேப்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் கல். அது பார்த்தீங்கன்னா தெரியுது, ரெட் கலரில், ஆரஞ்சு கலர்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நிறையா ப்ரிசர்வ் பண்ணி நிறையா வச்சுருந்தாங்க. இது ஒரு பனியோட ஒரு சைட்லேருந்து அப்படி இன்னொரு வாசல் வழியாக வர்ற மாதிரி அப்படி வந்துட்டு போனோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே போஸ், 80s போஸ் கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. இயற்கையான ஒரு குகை. நம்ம இங்கே ஃப்ரான்ஸில் நிறைய குகை உண்டு. ஸோ மலைக்குள்ளே இருக்கிற குகை, இப்படி பனிக்குள்ளே இருக்கிற குகை. அது இது ஐ திங்க் யூரோப்பில் இருக்கிற 2வது நேச்சுரலான பெரிய ஐஸ் குகை. இதை சம்மர் டைமில் மக்கள் பார்க்கணுன்றதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏறி போகணும். அங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஃபால்ஸ் மாதிரி தெரியுதா? அதை வச்சு என் மகனை ஃபோட்டோ எடுத்தேன். திரும்ப அதே ட்ரெயினில் நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். நான் கீழே ஸ்டெப்பு கீழேருந்து மேலே ஏறி வந்தது வந்துட்டு அது ஒரு பெரிய சகாப்தம்னே சொல்லலாம். மறுபடியும் அதே ட்ரெயினை பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு.